ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஈஸியான முறையில் முதல்ல மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு துண்டு தேங்காய், சும்மா கொஞ்சமாக மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதை துவரம்பருப்பையும் பச்சரிசியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நான் நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தயிர் இது மாதிரி நான் அடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா பெருங்காயத்தூள், இதெல்லாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட மோரில் நேரடியாக கலந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மோரை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக நுர வரையும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நுர வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கமகமான வாசனையோட சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.